இப்போ புதுசா கரும்பு காடு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா, அதில வந்து நெறைய மிஸ்டேக்லாம் நமக்கு தெரியாமயும், தெரிஞ்சு கூட நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமா மிஸ்டேக் வராம பார்த்துக்கணுங்க. கரும்பு வந்து நேரா நிக்க வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. கீழ சாஞ்சிருச்சுனாவே, நமக்கு வந்து கொஞ்சம் தொல்லையா தான் இருக்கும். ஏன்னா நெறைய எறும்பு வர ஆரம்பிச்சுரும். நம்ம தோகை உரிக்க முடியாது. ரொம்ப கசகசன்னு காடு மாரி இருக்கும். கரும்பு தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, 4வது மாசம், 5வது மாசங்கும்போது தோகை உரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆள் விடும்போது இந்த சின்ன சின்ன கரும்பு சைடுல வருங்க. சைடுல வர கரும்பெல்லாம் நாங்க இருக்கிற ஏரியா சைடு வந்து போத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரும்பெல்லாம் வந்து புடுங்கி வீசிட்டு போயிருவாங்க. தோகை உரிக்கும்போது அவங்க வந்து அந்த சின்ன கரும்பெல்லாம் பிடுங்கி வீசும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கரும்பும் ஈவனா இருக்கும். இந்த சின்ன கரும்பு மட்டும் வளர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்குங்க. அதில அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸும் இருக்காது. அதனால அத வந்து பிடுங்கி வீசிருவாங்க. அந்த மாரி பிடுங்கி வீசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பு வளரக்கூடிய இடத்துல வந்து அந்த கரும்பு வந்து வளராமயே போயிரும். கணுவுன்னா என்னென்னா, கரும்பில் வந்து ஒவ்வொரு கெட்டியான பகுதி வந்து இருக்குங்க. அதில் சின்னதா முளப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4, 5 முளப்பு ஒரே கரும்பில் வந்து விட்டுருக்கு. இது பேர் தான் கணுவு. இதை நம்ம அப்படியே 3 கணுவு 4 கணுவு தனித்தனியாக வெட்டி மண்ணுக்குள்ளே போட்டோம்னா அது வந்து நார்மலாக இந்த மாதிரி பெரிய கரும்பாக தான் வளரும். தோகை இருக்கும் போதே ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்குங்க. அதெல்லாம் பின்னாடி நமக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறும். தோகை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தோகை உரிச்சிடணும். இந்த கணுவு கிட்ட கொஞ்சமாலாம் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு வந்து அதில் கள்ளிப்பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அது வந்து தெரிஞ்சே யாரும் விட மாட்டாங்க. நம்ம உரிக்கும்போது டக்கு டக்குன்னு உரிக்கிறதால ஒரு சிலது வந்து இந்த மாதிரி கட்டாயி நின்றுங்க. அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கரும்பில் கள்ளிப்பூச்சி வந்தாவே போதும், மொத்த காட்டுக்குமே பரவ ஆரம்பிச்சிரும். இந்த கள்ளிப்பூச்சியெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பில் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படியே தோகையில் வந்து உள் சைடெல்லாம் போய் அதை வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். குருத்து வரைக்கும் போகுங்க. இந்த கள்ளிப்பூச்சிக்கு தனியாக நம்ம ஒரு மருந்து அடிக்கணுங்க. அது வந்து நம்ம அந்த தோகை ஃபுல்லுமே உரித்து எடுத்துகிட்டு கரும்பு மேலே தோகையிலலாம் இருக்கா எல்லாமே பார்த்து செக் பண்ணி தான் அடிக்கணும். ஏன்னா ஒரு தோகை விட்டோம்னாலும் அது மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு பரவ தான் ஆரம்பிக்கும். இந்த கரும்பு பார்த்திங்கன்னா 2 ஷேடில் இருக்கும். லேவெண்டர் மாதிரியும் இருக்கும், ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரணை போட்டிருக்கும் போது பெருசாகன கரும்பு. இந்த லேவெண்டர் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சைடில் வர கரும்பு தான் அந்த மாதிரி பெருசாக இருக்குங்க. எங்களோட தோட்டத்தில் வந்து நான் மட்டுமே தான் தோகையெல்லாம் உரித்தேங்க. அதனால் நான் இந்த மாதிரி இருக்கிற சின்ன கரும்பெல்லாம் எதுவுமே பிடுங்கி வீசலை. எனக்கு அது தெரியவும் தெரியாது. நான் தோகை உரித்து முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பிடுங்கி வீசிடணும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இப்போ இந்த கரும்புலேயே பார்த்தீங்கன்னா, கரும்பு நல்லா பெருசாயிடுச்சு. அதோட கணுவுலேருந்து இன்னொரு கரும்பு வந்து வந்திருக்குங்க. அந்த சின்ன கரும்புலேருந்து இன்னொரு கணுவு வந்து சைடில் வந்து போகுது பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் வந்து கரும்பு நமக்கு வளரும். இந்த இடத்துலையும் வந்து நம்ம தோகையை வந்து கரெக்டாக உரிச்சு விட்டுறோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கரும்போட வேர் பகுதி வந்து இந்த பெரிய கரும்பு மேலேயே வளரக்க ஆரம்பிச்சிடும். இந்த கரும்பில் இருக்கிற தோகை எல்லாமே உரித்து எடுத்துக்கலாங்க. உரிக்கும் போது நம்ம வந்து சுத்தமாக உரிச்சிடணும். கீழே அந்த எட்ஜு கிட்ட வந்து சின்ன சின்னதாக விடக்கூடாது. அந்த மாதிரி விடும்போது தான் நம்மளுக்கு வந்து கள்ளிப்பூச்சி எல்லாமே வர ஆரம்பிக்கும். கள்ளிப்பூச்சி 1, 2 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கட்டெரும்பு அந்த ரெட் கலர் எறும்பெல்லாம் போய் அதை சாப்பிட்ரும். அப்படி இல்லையே நிறைய ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம மருந்து அடித்து தான் அழிக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் கள்ளிப்பூச்சிக்கு அப்புறமா அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து கருப்பு கலரில் இருக்கும். மிளகாய் செடி அப்புறம் கத்திரிக்காய் செடியிலலாம் இருக்குங்க. அதுவும் வந்து வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து மருந்து அடித்தா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோன்னா எந்த பூச்சியுமே வந்து அதிகமாகறக்கு இல்லாமல் அதை வந்து கம்மி பண்ணிடலாங்க. சுத்தமாக இல்லாத அளவுக்கு கூட பண்ணிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இந்த மாதிரி கள்ளிப்பூச்சி எல்லாம் சுத்தமாக உரிக்காத தோகை இருந்த இடத்துலேருந்து இருக்குது. அது எல்லாமே வந்து எறும்பு, கட்டெரும்பு இந்த மாதிரி சாப்பிட்ருங்க. இப்போ இந்த கரும்பை நம்ம வந்து முளைக்க போடணுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஏன்னா அந்த வேறு கணுவெல்லாம் உடையாமல் வந்து எடுத்து போடணும். மற்ற இந்த மாதிரி இருக்கிற கரும்பெல்லாம் 2, 3 கரணையை வந்து உடச்சி நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கரும்பு வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காதுங்க. அதை வந்து நம்ம கோந்தாழையாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த கோந்தாழைங்கிறது வந்து மாட்டுக்கு போடுற அந்த கரும்பு இலையோடு சேர்ந்த பகுதிங்க. மீதி எல்லாமே வந்து சர்க்கரைக்கு ஆலைக்கு எடுத்துக்குவாங்க. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக தோகை உரிச்சு விட்ருங்க. தோகை உரிக்க தான் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் இந்த லேவெண்டர் கலருக்கு மாறும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்குங்க. நம்ம தோகை அந்தளவுக்கு உரிக்கலைன்னா அந்த இடத்துல வந்து வெயில் படாது, காற்று படாத இடமா இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கும். அதில் அந்தளவுக்கு இனிப்பு வந்து இருக்காதுங்க. கரும்பு நீங்கள் வச்சுருக்கீங்கனாவே முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த போத்து கரும்பு வந்து பிடுங்கவே கூடாதுங்க. கள்ளிப்பூச்சி எதுவும் இல்லாமல் தோகையை வந்து சுத்தமாக உரிச்சு வச்சிடணுங்க. காட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் தோகை இல்லாமல். எந்தளவுக்கு நம்ம வந்து கரும்பு காடை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து விளைச்சல் கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கள்ளிப்பூச்சி வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கரும்புக்கு தண்ணி கட்டுறதும் அப்படிதாங்க. 10 நாளைக்கு இல்லைன்னா 8 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டினா போதும். ஏன்னா அடியீரமே நிறைய இருக்குங்க. நம்ம தண்ணி கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி ஒரு கரும்பு போட்டு தான் நம்ம வந்து கரும்பெல்லாம் முளைக்க வச்சு பயிராக்கியிருப்போம். அந்த கரும்பு வந்து பூசணம் முடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி எப்பவுமே அளவாக தான் கட்டணுங்க.